எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்தது வந்து சனிக்கிழமைக்கான ஒரு பிரசாதம் தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, அக்கார வடசல் ஒன்று பண்ண போறோம் ஸ்வீட்டுக்காக. ஒரு பாயசம் மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்லை அதிலே வந்து அரிசியில தான் பண்ண போறோங்கிறதுனால மகா நைவேத்தியமா எடுத்துட்டாலும் சரி, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அக்கார வடசல் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் சுண்டல் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளையில வந்து காராமணி அப்படின்னு சொல்லுவா. வெள்ளை கலர்ல வந்து உங்களுக்கு சேப்பு கலர்ல எப்படி காராமணி செப்பயிறு அப்படின்லாம் சொல்லுவா இல்லையா, அதே மாதிரி வெள்ளை காராமணி நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். அதுவும் வந்து நான் வந்து 1 மணி நேரம் கிட்ட ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு 2 விசில் விட்டு சுண்டலுக்கு வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அக்கார வடசலுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர்ல தான் வேக வைக்கணும். நான் வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். நம்ம நிறைய பண்ணினா நிறைய வரும் அப்படின்னு, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 200 கிராம் அளவுக்குலாம் எடுக்கிறீங்கன்னா இந்த பெரிய ஒரு பேன் ஃபுல்லா வந்துடும், அந்த அளவுக்கு நிறைய வந்துடும். அதனால ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்தாலே உங்களுக்கு நிறைய ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அதுவே உங்களுக்கு நிறைய வந்துடும், தளர்த்தியா இருக்கும். அதனால அது வந்து முழுக்க முழுக்க நம்ம பாலில் தான் பண்ணணும். இப்போ நான் வந்து எடுத்திருக்கிறது பாருங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி கப். இது வந்து ஒரு 100 கிராமுக்கும் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கப்பில் வந்து அரிசி எடுத்திருக்கேன். இதில் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். இதை வந்து ரெண்டையுமே வந்து அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வெறுனையே லேசாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். பச்சரிசி எடுத்துக்கலாம். சாமி நைவேத்தியத்துக்குன்னு பண்ணும்போது எப்போவுமே பச்சரிசியில தான் பண்ணணும். அதே சமயத்தில் இது புழுங்கல் அரிசியில் பண்ணினோம்னா அந்த புழுங்கல் அரிசிக்கு உண்டான வாசனை வர ஆரம்பிச்சிடும். அதனால இதை பச்சரிசியில தான் பண்ணிக்கணும். இது மேலே இந்த பைத்தம்பருப்பையும் போட்டுக்கலாம். இதை வந்து லேசா வந்து இப்போ நம்ம சக்கரை பொங்கல் பண்ணும்போது வறுத்துட்டு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து லேசா, ரொம்ப செவக்க வறுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஒரு 2 நிமிஷம் அப்படி லேசா பெரட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் இதை வந்து வேக வைக்க போறோம். பால்ல வேக வைக்கணும். உங்களுக்கு நான் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அரிசி கம்மியா தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு. இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து நல்ல ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஒரு 300 ml அளவுக்கு இதுல பால் இருக்கு. ஏற்கனவே ஆல்ரெடி இது காய்ச்சின பால் தான். நீங்க காய்ச்சினாலும் சரி, பச்சை பாலா இருந்தாலும் சரி, இந்த பால்ல சேர்த்து தான் இதை வந்து வேக வைக்க போறோம். குக்கர்ல வந்து இந்த பக்கம் நான் வந்து தண்ணி வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். குறைஞ்சது ஒரு 8 விசில்லேருந்து 10 விசில் வரைக்கும் எடுத்துக்கலாம். நீங்க அதாவது வந்து இப்போ நம்ம பொங்கல்லாம் பண்ணும்போது ஒரு புது அரிசியில பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 7-8 விசில் விடுங்க. கொஞ்சம் பழைய அரிசியா இருக்குன்னா தாராளமா 10 விசில் கிட்ட விடலாம். ரொம்ப நல்லா குழையணும் அப்படிங்கிறதுனால. இப்போ பார்த்துருப்பீங்க, இதை வந்து இதுல சேர்த்துலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட கொஞ்சம் பால் கம்மியா இருக்கு அப்படின்னா, ஒரு என்ன சொல்றது, ஒரு 100 கிராம் ரைஸ் எடுக்கிறீங்க, அதுக்கு 1 ஸ்பூன் பைத்தம்பருப்பு எடுக்கிறீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் வச்சா நல்லா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா, நான் இப்போ வந்து ஒரு 300 ml அளவுக்கு வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சமா இதை வேகிற போது தண்ணி சேர்த்து கூட நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம பண்ற ப்ராசஸ்ல பால் கொஞ்சம் தாராளமா இருக்கணும். இப்போ இதை குக்கர்ல வச்சு நல்லா வந்து ஒரு 10 விசில் கிட்ட நல்லா குழையட்டும். இது விசில் ஸ்டீம் எல்லாம் போயிட்டு நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்க போறோம். அடுத்தது சுண்டல் தான் பண்ண போறோம். இதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் வந்து ஆயில் விட்டுருக்கேன். இப்போ இது சூடாயின்னு இருக்கு. கொஞ்சம் வந்து தாளிச்சு கொட்டுறதுக்காக கடுகு, பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வெள்ளை காராமணி சொன்னேன் இல்லையா, இதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இதுல கொஞ்சம் வாசனைக்கு பெருங்காய பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட பெருங்காய பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய். உங்களுக்கு வேணும்னா நீங்க வரமிளகா கூட போட்டுக்கலாம், உங்க விருப்பம் தான். ஃபர்ஸ்ட் லேசா அப்படியே இந்த எண்ணெயில மிளகாயோட சேர்த்து ஃபர்ஸ்ட் பரட்டிடலாம். அதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாய் தாளிச்சு கொட்டியிருக்கேன். இந்த சுண்டல்ல கூட நீங்க வந்து கறிப்பொடி போட்டு பண்ணினா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அந்த அளவுக்கு கறிப்பொடி வந்து நீங்க அது கூட சேர்த்துக்கலாம்.
கறிப்பொடியும் ரசப்பொடியும் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் ஆல்ரெடி அது வந்து பண்ணிட்டேன். இதை முடிஞ்ச உடனே, அதாவது இந்த நவராத்திரி வீடியோ முடிஞ்ச உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து அந்த கறிப்பொடி ரசப்பொடி அதோட வீடியோவும் வந்து ஆல்ரெடி கையில இருக்கு. நான் உங்களுக்கு அதுவுமே வந்து சரஸ்வதி பூஜை கழிச்சு நான் உங்களுக்கு அந்த வீடியோ கொடுக்குறேன். நம்மளோட வீவர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். நம்ம வந்து சில பேர் காராமணி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அவ்வளவுதான் முடிஞ்சு எடுத்து இப்ப இதை ஆஃப் பண்ணிட்டு இது விசில் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தது பார்க்க போறோம். மேலாக கொத்தமல்லி தழைய அப்படியே தூவிட்டு பரட்டி விட்டுக்கலாம். இந்த சூட்லயே அது வந்து லேசா பரட்டி விடும்போது வாசனைக்கு அப்படியே ரெடி ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாதம் வந்து நல்லா வந்து நமக்கு பால்ல வந்துருக்கு. இந்த மாதிரி சூடா இருக்கிற போதே நீங்க வந்து நல்லா மசிச்சிடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழஞ்சிருக்கு அப்படின்னு தெரியும். குக்கர்ல இருந்து தரத்தை எடுத்த உடனே ஸ்டீம் போனதுக்கு அப்புறம் எடுத்து நல்லா அப்படி மசிச்சிடுங்க. நல்லா வந்து 8-9 விசில் கிட்ட நான் இதை விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம வந்து கொஞ்சமா வந்து மசிக்கிறதுக்கு வந்து நம்ம பால் விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஒரு 100 ml அளவுக்கு பாலை விட்டு நல்லா இதை மசிச்சுக்கிறேன். நிறைய நீங்க வந்து ஃபுல் கிரீம் பாலா இருந்தாலும் சரி, நீங்க என்ன பால் எடுக்கிறீங்களோ, நான் வந்து நீங்க பசும்பால் தான் எடுத்திருக்கேன். அது இல்லாம பாத்தீங்கன்னா இதுல ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 லிட்டர் விட்டுருக்கேன். இதுல ஒரு 100 ml எடுத்திருக்கேன். ஏற்கனவே வந்து ஒரு 300 ml பால், கிட்டத்தட்ட 100 கிராம் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு தாராளமா வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி சூடா இருக்கும்போது மசிச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா ஆயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, 1 கப் ரைஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு குறைஞ்சது 1/2 to 3/4 கப் அளவுக்கு நெய் இருந்தா நல்லா இருக்கும். ஆனா இவ்வளவும் தேவையா அப்படின்னு கேட்டா உங்க விருப்பம் தான். நானே வந்து இவ்வளவு விட போறது இல்லை. ஏன்னா அதிக நெய் வந்து நாங்க யாரும் எடுத்துக்கிறது இல்லை. உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கறதுனால நான் எடுத்திருக்கேன். இதுல 1 கப் அப்படின்னா திருப்பி இதுலயே ஒரு 1/2 கப் அப்படி இல்லைன்னா 3/4 கப் எடுக்கிற போது ரொம்ப டேஸ்ட் என்னன்னா கொடுக்கும். ஆனா மற்றபடி நீங்க எவ்வளவு எடுத்துக்கிறீங்கிறது உங்களுடைய விருப்பம் தான். கொஞ்சம் வாசனைக்கு ஏலக்காய் பொடி, அப்புறம் வந்து நம்ம மேலாக முந்திரி பருப்பு வந்து பொரிச்சு போடுறதுக்காக. இது வந்து வெள்ளத்துல தான் பண்ண போறோம். இப்ப இது எவ்வளவு எடுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1 கப் ரைஸ் அப்படின்னா அதுக்கு வந்து 3 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த சாதத்துக்கும் இந்த அரிசியில வெந்திருக்கு இல்லையா, அதுக்கும் வெல்லம் வேணும். அதே சமயத்துல நம்ம விடுற பாலுக்கும் வெல்லம் வேணும். இதால 3 கப் அளவுக்கு நம்ம ஒரு பாத்திரத்துல வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கரைச்சி ஜஸ்ட் வந்து பாகெல்லாம் இல்லை, வெல்லம் கரையணும் வடிகட்டுறதுக்காக, அவ்வளவுதான். இல்ல எங்களுக்கு 2 கப் போறோம் அப்படின்னா கூட உங்க விருப்பம் தான். நான் வந்து ஒரு 2.25 கப்பு கிட்ட எடுத்திருக்கேன். இப்போ இதுல கொஞ்சமா வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு வச்சு இந்த பக்கம் நம்ம ஸ்டவ்ல வந்து கரைச்சிக்க போறோம். திக்காலாம் ஆக வேண்டாம், ஜஸ்ட் வடிகட்டுற அளவுக்கு இருந்தா போதும். இது இந்த பக்கம் வந்து கரையட்டும். வெல்லம் கரைஞ்ச உடனே ஆற வச்சிருங்க. ஸ்டவ்ல இருந்து எடுத்து கீழே வச்சு ஆற வச்சிருங்க. இந்த பக்கம் இப்ப இந்த சாதத்தை வந்து நம்ம பால்ல நல்லா கொதிக்க விட போறோம். மறுபடியும் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். அடி கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. வெங்கல பானையில கூட பண்ணலாம், நல்லா இருக்கும். வெங்கல பானை குறுகலா இருக்குங்கிறதுனால உங்களுக்கு காமிக்கிறது கஷ்டமா இருக்கும் பாக்குறதுக்குங்கிறதுனாலதான் நான் வந்து இது எடுத்திருக்கேன். இந்தோலிய கடை எடுத்துக்கலாம், பித்தளையில ஈயம் பூசினது இருந்தா எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா குக்கர் பேன்லயே கூட பண்ணலாம், நல்லா இருக்கும். நமக்கு கொஞ்சமான ரைஸ்க்கே எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. இதுல இருந்து மேல மேல நம்ம பால் விடும்போது நமக்கு நிறைய கிடைச்சிரும். இந்த பாலையும் வந்து நான் இதோட சேர்த்துடுறேன். பால் ஆல்ரெடி நான் காய்ச்சின பால் தான். நீங்க பச்சை பாலா விடலாமான்னு கேட்டீங்கன்னாலும் திருப்பி இதோட சேர்த்துதான் நம்ம கொதிக்க விட போறோம். அப்படிங்கிறதுனால நன்னா வந்து இந்த பால் வந்து நீங்க பச்சை பாலா விடுறீங்கன்னா அந்த பால் வந்து ஃபுல்லா காயிற அளவுக்கு கொதிக்கணும். அப்ப இந்த சாதத்தோட சேர்ந்து கொதிக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வெள்ளைப்பாக்கை வந்து ஆற வச்சுட்டு விடணும். அந்த அளவுக்கு நீங்க வெயிட் பண்ணணும். இப்படி நன்னா கட்டி இல்லாம ஃபுல்லா நன்னா கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி நம்ம
நல்லா கலரி விட்டுக்கணும். நான் எடுத்திருக்கிறதே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நான்ஸ்டிக்காக இருந்தால் உங்களுக்கு அடியில் ஒட்டாது. நார்மல் பேன் எடுக்கிறீங்க, இந்தோலிய கடாய் எடுக்கிறீங்க, எவர்சில்வரில் எடுக்கிறீங்க அப்படின்னா அடிக்கடி வந்து கலரி விடணும், இல்லைன்னா அடியில் ஒட்டிடும். இப்போ வந்து நான் ஏற்கனவே காய்ச்சின பால் சொன்னதுனால அதோட சேர்ந்து நல்லாவே கொதிக்கிறது. இப்போ இதில் வந்து வாசனைக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம். நானுமே ஒரு பிஞ்ச் இனிமேல் தான் எடுத்து வைக்கணும், போட போகிறேன். ஒரே ஒரு பிஞ்சு போட்டால் போகிறோம், அதிகமாக போட்டால் ஒரு மாதிரி ஓவர் வாசனை ஆகிடும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் நம்ம நெய் விட போகிறோம். இப்போ இது வரைக்கும் நெய்யே விடலை. நான் இப்போ 2 ஸ்பூன் வந்து நார்மல் ஸ்பூனால் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ மறுபடியும் வந்து இது பால் சாதத்தோடு சேர்ந்து நல்லா மசிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிச்சிடுது. இப்போ இதுலேருந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் கிட்ட இது நல்லா அந்த நெய் வாசனையோடு சேர்ந்து கொதிக்கணும். இந்த பக்கம் வந்து நான் வெள்ளத்தை கரைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து ஃபேனில் வச்சு கொஞ்சம் நாளை ஆற வச்சிருக்கேன். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் கூட போட்டுட்டா அதோட கலர் வந்து ஒரு சாஃப்ரான் கலர் மாதிரி நல்லா இருக்கும். என்கிட்டயும் குங்குமப்பூ இல்லை. நம்ம வெள்ளத்தை கரைச்சிட்டு போடும்போது அந்த கலரே வந்து நமக்கு கிடைச்சிரும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், ஒருவேளை இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து 8 விசில் இல்லை 10 விசில் வரைக்கும் நீங்கள் வந்து குக்கரில் விடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 10 விசில் விடும்போது சில பேர் வந்து விசில் ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும். அதுக்கு தகுந்த அளவுக்கு பாலோ தண்ணியோ என்னன்னா 1க்கு 4 அந்த மாதிரி நான் சொன்ன அளவுக்கு 100 கிராம்னா 300 கிராம் அளவுக்கு வச்சிருக்கணும். இந்த மாதிரி வச்சு 10 விசில் விட்டுமே அது சரியா குழையில கொஞ்சம் நெத்தா இருக்கிற மாதிரி தோணித்து அப்படின்னா அதுக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருப்பி தூக்கி குக்கர்ல எல்லாம் வைக்காதீங்க. என்ன பண்றீங்க அப்படின்னா ஆற வச்சிருங்க. ஆற வைக்கிறதுனா ஃபேன்ல இல்லை, கொஞ்சம் அந்த சாதம் வந்து வெது வெதுப்பான சூட்டுக்கு வரட்டும். மசிச்சு பாருங்க. சரியா மசியல அப்படின்னா அதை வந்து ஒரு ஜார்ல எடுத்து போடுங்க. வெது வெதுப்பான சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் அளவுக்கு பால் விட்டு மசிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாலை வந்து அந்த சாதத்தோட சேர்த்து மிக்சி ஜார்ல போட்டு ஒரு 2 தடவை நீங்க திருப்பினீங்க அப்படின்னா நம்ம கையால மசிச்சோம்னா எந்த அளவுக்கு வருமோ அதே அளவுக்கு அது வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். திருப்பி அதுக்காக குக்கர்ல வேக வைக்கணும் அப்படிங்கறதுல இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். உங்களுக்கு சரியா வேகலை அப்படிங்கிறவா அதை ஃபாலோ பண்ணுங்க. இது ஒரு பால் பாயசம் மாதிரி தான். என்ன அப்படின்னா இதுல வந்து வெல்லம் சேர்க்க போறோம், அதுல பால் சேர்ப்போம். கொதிக்கிற போது இதுல நெய் விடுறோம். இப்போ இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்போ நமக்கு பாலோடு சேர்ந்து கொதிச்சு அந்த பால் ஏடையோட கலரே உங்களுக்கு மஞ்சளா ஒரு மாதிரி தெரியும். பசும்பாலில் கொதிக்கிற போது உங்களுக்கு அந்த பாலே திக்காயிட்டு இந்த அளவுக்கு கலர் இருக்கு பாருங்க. நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டு முந்திரியை மட்டும் கொஞ்சம் செவக்க வறுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதோட கலர் கொஞ்சம் கான்ட்ராஸ்டா நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பிஞ்சு அளவுக்கு பச்சை கற்பூரம் துளியோண்டு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இதை வந்து நல்லா கையில வச்சு இப்படி பவுடர் பண்ணிட்டு தூள் பண்ணி இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுவாயிடும். அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்து இந்த வெள்ளத்தை கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து இதுல விட்டுக்கலாம். அடுப்பை வந்து ரொம்ப சிம்ல வச்சிருங்க, ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வைக்க வேண்டாம். வெள்ளை தண்ணியும் சூடா இருந்து இந்த பாலும் இதுவும் சேர்ந்து சுட சுட இருந்ததுன்னா திரிஞ்சு போயிடும். அதனால அடுப்பு வந்து ரொம்ப சின்னதா இருக்கணும். இது வந்து நல்லா ஆறிடணும். ஃபேன்ல வச்சு கூட ஆற வச்சுக்கலாம் இதை. இப்போ அடுப்புல சிம்லயே வச்சு நம்ம அப்படி கலந்துக்கிற போது நமக்கு இந்த வெள்ளத்தோட கலரே வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடும், தெரியணும்னா. குங்குமப்பூ இருந்தா போட்டுக்கலாம், என்கிட்டயும் இல்லை, நான் அதனால போடலை. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மீதி நான் எடுத்து வச்சிருக்கிற எல்லா நெய்யும் நீங்க விட்டுக்கலாம். நான் ஆனால் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் விட போறதில்லை. ஏன்னா அப்படியே இப்போ வந்து நெய் எண்ணெய் இது எல்லாமே சுத்தமா சேர்த்துக்கிறது இல்லை, அவர் வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்றாரு. உங்களுக்கு தேவைன்னா பாருங்க, நான் ஏற்கனவே 2 ஸ்பூன் இந்த அதாவது ஒரு சின்ன ஸ்பூன் மாதிரி குழிக்கரண்டி மாதிரி கரண முட்டைன்னு சொல்லுவாங்க, இதால 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் விட்டு முந்திரியை வறுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இந்த ஸ்டேஜ்ல இந்த நெய்யை ஃபுல்லா விட்டுட்டீங்கன்னா நெய்யும் பால் வெல்லம் இதோட சேர்ந்து ஒரே ஒரு கொதி வந்தது அப்படின்னா ஓரமெல்லாம் உங்களுக்கு அப்படியே அந்த நெய் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். பார்க்கும் போதே அப்படியே கண்ணாடி மாதிரி கிளாஸ் மாதிரி கொதிக்கும். அந்த மாதிரி இருக்கிற போது அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப மேலாக நாம அப்படியே முந்திரியை போட்டுக்க போறோம். இந்த பச்சை கற்பூரத்தையும் இப்ப சேர்த்துடலாம்.
ஜஸ்ட் சும்மா ஒரே ஒரு துளி இருந்தா போதும் வாசனைக்கு. ரொம்ப மைல்டா இருக்கணும். ஜாஸ்தி இருந்தா ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். ஓவர் வாசனை இருந்தா சரியா இருக்காது. ரொம்ப மைல்டா எங்கேயோ ஒரு துளி இருக்கிற மாதிரி இருக்கணும், இல்லாத மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். எந்த அளவுக்கு திக்கா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். கலரே ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே அடுப்பை கொஞ்சம் லேசா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி தான். ஏன்னா நம்ம வெல்லம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால அங்கங்கே லேசா ஒரு பபிள்ஸ் வரும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அம்பாளுக்கு வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் காமிங்க. இந்த மாதிரி ஒரு பபிள்ஸ் வருது இல்லையா? இப்ப நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சனிக்கிழமைக்கு நவராத்திரியில வந்து அடுத்த பிரசாதம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இது வந்து நீங்க பால் பாயசம் அப்படின்னு நினைச்சனாலும் சரி, இல்லை அக்கார வடசல் எப்படி பண்றது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கீங்க. ரொம்ப சூப்பரா, ரொம்ப ரொம்ப அருமையா. நான் வந்து குறைவான நெய்யில தான் வந்து பண்ணியிருக்கேன். அதுவே பார்க்குற போது நல்லா இருக்கு. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க அதையும் வந்து விட்டுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சுண்டல், இது ரெண்டுமே பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. ரொம்ப அருமையா இருக்கும். அம்பாளுக்கு வந்து பால் பாயசம், கல்கண்டு சாதம், சக்கரை பொங்கல், அக்கார வடசல் எல்லாமே, எல்லா ஸ்வீட்டுமே வசதி தான். இதெல்லாம் வந்து நெய்யும் பாலும் சேர்ந்து பண்ணும்போது இன்னும் கூடுதல் விசேஷம். இந்த மாதிரி மெத்தட்ல வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.